நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல ஒரு புதிய விஷயத்த நம்ம கொண்டு வர போறோம் முடிவு பண்ணியாச்சு. என்னன்னா, இது நாள் வரைக்கும் நம்ம டெய்லி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது பத்தின ஃபுல் டீட்டெயில் நம்ம போட்டுருந்தோம். இன்னில இருந்து ஒரு வீடியோ நம்ம போடுவோம். அந்த ஒரு வீடியோல அன்னைக்கு நடக்கக்கூடிய அதாவது நடந்த அனைத்து ஜியோ பொலிட்டிக்ஸ் பத்தின விஷயங்களையும் அதாவது வேர்ல்டுலயும் சரி, இந்தியாவிலும் சரி அந்த பத்தின விஷயங்களை டோட்டலா கவர் பண்றது அப்படின்ற மாதிரி முடிவு வந்திருக்கும். அதாவது நம்ம சேனலை நீங்க பார்க்கறது மூலியமா ஜியோ பொலிட்டிக்ஸ்ல இன்னைய டேல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே போட்ட வீடியோ எல்லாமே ஒரு சப்ஜெக்ட்டை பத்தி தனித்தனியா நம்ம வீடியோவை போட்டோம். இனிமே ஒரே வீடியோ எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கோம். சோ அதன் வரிசையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம டெல்லியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்புக்கான சதியை முறியடிச்சிருக்காங்க நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட். சோ அதை பத்தின விஷயத்தை நம்ம மெயினா பார்க்கலாம். அடுத்தது அமெரிக்காவில் இந்த 40 நாளா நடந்த இந்த ஷட் டவுன் ஒரு வழியா பிரச்சனை முடிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாரு. அதை பத்தி பார்க்கலாம். அடுத்து விண்வெளியில நடக்கக்கூடிய மிகப்பெரிய உளவு வேலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரஷ்யா யூரோப்புக்கு மிகப்பெரிய ஆப்படிக்குது. பயங்கர லெவல்ல அவங்க பிரில்லியண்டா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க சேட்டலைட் எல்லாம் ஜாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தின விஷயத்தையும் பார்க்கலாம். அடுத்தது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அவர் பேசினதை மாத்தி போட்டு பிபிசி நியூஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவர் சிஇஓலாம் ரிசைன் பண்ணியிருக்காரு. அது என்ன அவர் மாத்தி பேசினாரு, நார்மலாவே அவர் பேசினாலே அது ஒரு காமெடியா தான் இருக்கும். அதையும் இவங்க மாத்தி போட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தின ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஹமாஸ் உடைய தீவிரவாதிகள் டனலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டு பக்கமும் இந்த சைடு ஓப்பன்லயும் அந்த சைடு ஓப்பன்லயும் இஸ்ரேல் ஆர்மி ரெடியா நிக்கிறாங்க. அது இல்லாம நிறைய டனல்ஸை சீல் பண்ணிருக்காங்க, அதாவது வழிகளை சீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதை பத்தின ஒரு ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம். வாங்க, இது எல்லாத்தையுமே ஒரே வீடியோல நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள வாங்க. இப்போ ஒரு செம பரபரப்பான செய்தி தான் பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டோட தலைநகர் டெல்லி பக்கத்துல இருக்கிற பரிதாபாத் அப்படின்ற ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு தீவிரவாத சதி திட்டம் நம்ம போலீஸ் சூப்பரா முறியடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் போலீஸும் அதாவது ஜேஎன்கே போலீஸும் ஹரியானாவோட போலீஸும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கதை முதல்ல எங்க தொடங்குச்சு அப்படின்னா, டாக்டர் ஆதில் அஹ்மத் ராத்தர் அப்படின்ற ஒருத்தரோட கையில இருந்து தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இவரு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய புல்வாமா மாகாணத்தை சேர்ந்தவர். இவர் பாத்தீங்கன்னா ஜெய்ஷே முகமது ஜேஇஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜெய்ஷே முகமது தீவிரவாத கும்பலோட ஒரு ஆளா தெரிஞ்சது. யூபியில சஹரன்பூர்ல வச்சு உளவுத்துறை இவங்களை பிடிச்சிருக்காங்க. ராதரை பிடிச்சது கேட்டப்போ அவரை போட்டு அவங்களோட பாணியில அவர்கிட்ட விசாரிச்சது அப்போ ஆளு நிறைய விஷயங்களை கைக்கிருக்காரு. அதுல முக்கியமா அவர் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் முஸ்லிம் ஷக்கில் அப்படின்ற ஒரு மனுஷனை அவர் போட்டு கொடுத்திருக்காரு. நம்ம டெல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய பரிதாபாத்ல ஒரு காலேஜ்ல அதாவது அல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூனிவர்சிட்டியில நம்ம தலைவர் ஒரு ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த ஸ்லீப்பர் செல்னு சொல்லுவாங்களே, அதுல ஒரு முக்கியமான ஸ்லீப்பர் செல்ல அவர் இருந்திருக்காரு. இவரை பிடிச்சி விசாரிச்சதுல பல மேட்டரை இவரு வெளியே கைக்கிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவர் சொன்ன ஒரு மேட்டர்ல தான் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயமே அடங்கியிருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அங்க போயிட்டு அவங்க பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்டாக் இருந்திருக்கு. உடனே போலீஸ் அலர்ட் ஆகி டாக்டர் ஷக்கில் தங்கியிருந்த ஒரு வாடகை வீட்டை ரெய்ட் பண்ணிருக்காங்க. அங்க பார்த்தா மிகப்பெரிய ட்விஸ்டே இருந்திருக்கு. உள்ள என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 360 கிலோவுக்கு மேல வெடிக்கிற பொருட்கள் அங்க இருந்திருக்கு. வெடிக்கிற சாமான்லாம் வச்சிருந்திருக்காரு தலைவர். ஆரம்பத்துல எல்லாமே அது ஆர்டிஎக்ஸ்னு சொல்லிட்டு பயந்தாங்க. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது அமோனியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இது எவ்வளவு பெரிய குண்டுகளை வெடிக்க போதுமான சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 360 கிலோக்கான அமோனியம் நைட்ரேட் அவர் வச்சிருக்காரு. பல இடத்துல குண்டு வைக்கக்கூடிய ஒரு திறன் இந்த வெடிபொருள் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த வெடிபொருள்லாம் பாத்தீங்கன்னா 12ல இருந்து 14 சூட்கேஸ்ல வச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பக்கெட்லயும் தலைவர் மறைச்சு வச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது போக வேற என்னென்னலாம் அங்க கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அசால்ட் ரைஃபிள் அதாவது AK-47 மாதிரியான ஒரு அசால்ட் ரைஃபிள் அவர் வச்சிருந்திருக்காரு. அதையும் பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 83 தோட்டாக்கள் அதாவது அந்த அசால்ட் ரைஃபிளுக்கான தோட்டா பாத்தீங்கன்னா ஒரு 83 வச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு பிஸ்டல் அவர் வச்சிருந்திருக்காரு. 20 எலக்ட்ரானிக் டைமர் வச்சிருக்காரு. இதுக்காக அப்படின்னா அந்த வெடிகுண்டை டைம் செட் பண்ணி வெடிக்க வைக்கிறதுக்கான ஒரு கிட்டத்தட்ட 20 அப்புறம் யோசிச்சு பாருங்க, 20 வச்சிருக்காருன்னா அவங்க எங்கெங்கெல்லாம் வெடிகுண்டு வைக்கணும் முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்றத பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 24 ரிமோட் கண்ட்ரோல் இவர் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஒயர்கள் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வச்சிருக்காரு. 1 கிலோ கன உலோக பொருட்கள் வேற இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள், அதாவது மிகப்பெரிய குண்டு வெடிப்புக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே அங்க ஒளிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க டெல்லியில ஏராளமான பெரிய கலவரத்தை அதாவது பல குண்டு வெடிப்புகளை நடத்த பிளான் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தது. இந்த 2 டாக்டர்களும் காஷ்மீர்ல இருந்து இங்க காலேஜ்ல வேலை பார்க்கறது ஒரு படிச்ச இளைஞர்
இளைஞர்களா இருந்திருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருமே வந்து பாகிஸ்தான்ல இருந்து ஆப்பரேட் பண்ற ஒரு ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்புகளோட தலைவர்கிட்ட அடிக்கடி பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வேலையை பார்த்திருக்கிறதுக்கு போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுவும் டெல்லி பக்கத்துல டாக்டர் வேஷத்துல வந்து ரகசியமா இப்படி ஒரு ஆபரேஷன் வந்து இவங்க பண்ணிருது பார்த்தா ரொம்ப டேஞ்சரான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைனல் மேட்டர், இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, போலீஸ் கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, இவங்க வச்சிருந்த குண்டு சரக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா டெல்லியே வந்து சின்ன பின்னமாக்கிறதுக்கு போதுமானது அப்படின்னு வந்து அவரு சொல்லியிருக்காரு. அதனால இந்த சதி திட்டம் முறியடிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தேசிய பாதுகாப்பு வெற்றி அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப இந்த 2 டாக்டர் மீதும் பாத்தீங்கன்னா கடுமையான தீவிரவாத தடுப்பு சட்டத்தை வந்து போட்டு அவங்க வந்து விசாரிக்க வேண்டிய நிலையில விசாரிச்சுட்டு இருக்காங்க. இங்க அவங்க வந்தாங்க, சரக்கு எங்க இருந்து கிடைச்சது, இவங்களோட அடுத்த டார்கெட் என்ன, அது மட்டும் இல்லாம எந்தெந்த தீவிரவாதிங்க கூட இவங்களுக்கு வந்து சம்பந்தம் இருக்கு. முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லும்போது இன்னொரு லேடி டாக்டர் கார்லயும் கூட வந்து ஒரு துப்பாக்கி கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்ற கோணத்திலையும் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு டெல்லி வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கு. நம்ம கவர்மெண்டோடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து திறன்பட வேலை செஞ்சு இந்த ஆபத்தை வந்து தடுத்திருக்காங்க. இல்லைன்னா மிகப்பெரிய தாக்குதல் வந்து டெல்லியில நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அடுத்த விஷயத்துக்கு நம்ம போவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட 40 நாளா ஷட் டவுன் பண்ணி வச்சிருந்தா நம்ம தலைவன். ஸோ அதோட பிரச்சனையை நம்ம பார்க்கலாம். சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 40 நாளா வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே வந்து ஒரு நீண்ட காலம் நடந்த அமெரிக்க அரசோட ஷட் டவுன் வந்து இதுதான். இந்த பிரச்சனை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு மீட்டிங்ல இன்னைக்கு சொன்னாரு. மேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அமெரிக்க செனட் சபை, அதாவது அவங்களுடைய பார்லிமெண்ட்டோட ஒரு பகுதி தான் அது. அது வந்து ஒரு புதிய ஸ்பெண்டிங் பில் மசோதா வந்துட்டு நிறைவேற்றல. 60 ஓட்டுக்கு ஒரு 40 ஓட்டு வித்தியாசத்துல அந்த பில் வந்து பாஸ் ஆகாம போயிடுச்சு. இதுல சில டெமோக்ராட் உறுப்பினர்கள் வந்துட்டு அதாவது ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது டெமோக்ராட்ன்றவங்க யாருன்னா ட்ரம்ப்புக்கு வந்துட்டு அகைன்ஸ்டா இருக்கக்கூடியவங்க இப்போ வந்து அந்த பில்லுக்கு இப்போ ஆதரவு கொடுத்ததுனால அது பாஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்ன ஆச்சு இந்த பில் பாஸ் ஆகாம அப்படின்னும் போது நம்ம டீலாக வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தோம். இருந்தாலும் நான் திருப்பியும் சொல்றேன். சம்பளம் இல்லாம வீட்டுக்கு அனுப்பப்பட்ட எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள்லாம் வந்து மறுபடியும் வேலைக்கு திரும்ப சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாம இந்த 40 நாளும் அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகாததுக்கான சம்பள பாக்கியம் வந்து திருப்பி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே என்ன ஆகி போச்சு அப்படின்னா, விமான போக்குவரத்து உட்பட பல அத்தியாவசியமான சேவைகள்லாம் வந்து அமெரிக்காவில் ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னு சொல்றோம். இப்போ ஜனவரி மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பில் மூலமா அரசு நிதி கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இனி இந்த பில்லு மக்கள் சபை வழியா வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து கையெழுத்து போடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதுல இருந்து இந்த பில் வந்து இன்னைக்கு முடியுது. ட்ரம்போட ஆட்சி காலத்துல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இத்தனை நாளா ஷட் டவுன் ஆகி, ஏற்கனவே நிறைய முறை ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க அந்த கவர்மெண்ட். ஆனா இதுதான் வந்து 40 நாள்ன்றது ஹையஸ்ட் ஷட் டவுனா பார்க்கப்படுது அமெரிக்கன் ஹிஸ்டரியில. ஓகே, ட்ரம்போடைய ஒரு வீரதீர செயல்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்தது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து பிரிட்டனையும் ஜெர்மனியும் போட்டு கண்ணுல விரல விட்டு ஆட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். விண்வெளியில் நடக்கிற ஒரு பெரிய உளவு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் சீனாவும் வந்து பண்ணி மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றம் சாட்டுறாங்க ஜெர்மனும் யூகேவும். விண்வெளி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டையிடும் இடமா மாறிடுச்சு அப்படின்றத வந்து ஜெர்மனியும் பிரிட்டன் போன்ற நாடுகள் வந்து எச்சரிக்கையா வந்து அவங்க சொல்றாங்க. ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, ரஷ்யா ஜெர்மன் ராணுவம் மற்றும் அதனுடைய நட்பு நாடுகள் பயன்படுத்தும் சில முக்கியமான இன்டெல் சேட்டலைட் செயற்கைக்கோளை வந்து பார்த்தீங்கன்னா துரத்தி சென்று உளவு பார்க்குது அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் விண்வெளி போர் வந்து செய்யும் திறன்கள் வந்து வேகமா வளர்ந்துட்டு வருது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்களால செயற்கைக்கோள்களை வந்து ஜாம் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்வை தெரியாமல் ஆக்க முடியுது, அதாவது வந்து ஒரு பிளைண்ட் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியுது. இல்லைன்னா அதை வந்து மேலே வெடிக்க கூட வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனோட ஒரு அமைச்சர் வந்து ஒரு எச்சரிக்கையா கொடுத்திருக்காரு. பிரிட்டன் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்ய நாட்டு செயற்கைக்கோள் வந்து பிரிட்டன் நாட்டினுடைய சொத்துக்களை வந்து விண்வெளியில ஸ்டாக்கா எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, முக்கியமான இடங்கள்லாம் வந்துட்டு அது போட்டோ பிடிச்சி வச்சுக்குது பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்குன்றது நமக்கு தெரியும். ஃபியூச்சர்ல வார் வரும்போது தலைமையிலே போடுறதுக்காக இந்த போட்டோலாம் எடுத்து வைக்கிறாங்க நான் நினைக்கிறேன். வாரந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா அவற்றை வந்து அது ஜாம் செய்யறதாகவும் வந்து சொல்றாங்க. அவங்களுடைய சேட்டலைட்டை வந்து ஜாம் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த உளவு பார்க்கறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, ரஷ்ய செயற்கைக்கோள் வந்துட்டு ஒரு ஐரோப்பிய செயற்கைக்கோள் வந்து கிட்டேயே வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து சுத்திட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு யூரோப்போட, அதாவது ஜெர்மனோடதோ இல்ல பிரிட்டனோடயோ செயற்கைக்கோளை வந்துட்டு ஒரு ரஷ்யனோட செயற்கைக்கோள் அது பக்கத்திலேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குமாமா. அது உளவு பார்க்க தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுதான் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சில ரஷ்ய செயற்கைக்கோள் வந்து பாத்தீங்கன்னா விண்வெளியிலே வந்து ஆயுதம் மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. சின்ன சின்ன குண்டுகளை வந்து சுட்டு பார்க்கும் சோதனை எல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆல்ரெடி நிறைய கண்ட்ரி வந்து செயற்கைக்கோளை வந்து இந்த மாதிரி மாற்றி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ விண்வெளியிலையும் வந்து இந்த ஆயுத போட்டி வந்து ஆரம்பிச்சிருக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ரஷ்யா பண்றது வந்து இவங்களுக்கு வந்து உண்மையிலே மிகப்பெரிய தலைவலியா தான் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அதாவது பிரிட்டனோட செயற்கைக்கோள் பக்கத்துல ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி ரஷ்யன் செயற்கைக்கோள் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு. சட்டுன்னு வந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னாக்கா, பிரிட்டன் ஆகட்டும் இல்ல ஜெர்மன் ஆகட்டும் அவங்களுடைய செயற்கைக்கோள்களை வந்துட்டு ரஷ்யா வந்து
வந்து ரொம்ப உன்னிப்பாக மானிட்டர் பண்ணுது. அதுவும் ஸ்பைஸ் அவுட்லெட்ஸ்லாம் வந்து ஜாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து அது கை கொடுக்காத அளவுக்கு அதனுடைய செயல்பாடுகளை வந்து முடக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சார்ட்டை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து அப்ராக்சிமேட்டாக 2025 வரைக்கும் எந்தெந்த நாடுங்க நம்மளுடைய விண்வெளியில் அதாவது ஆர்பிட்டில் எவ்வளோ செயற்கைக்கோளை பறக்க விட்ருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து டாப் 10 கண்ட்ரிஸ் வச்சிருக்கிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் USA எப்போதுமே எல்லாத்துலேயும் டாப் தான் டிஃபென்ஸ் அது இதுன்னு வரும்போது. ஸோ அவங்க வந்து வச்சுக்கிறது கிட்டத்தட்ட 8530 செயற்கைக்கோள்கள் வச்சிருக்காங்க. ரஷ்யா அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 1559 செயற்கைக்கோள் வச்சிருக்கு. சைனா 906 செயற்கைக்கோள் வச்சிருக்காங்க. யூகே வந்து பார்த்தீங்கன்னா 763 வச்சிருக்காங்க. ஜப்பான் வந்து 203 வச்சிருக்காங்க. இந்தியா 136 வச்சிருக்காங்க. பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா 130 வச்சிருக்காங்க. ஜெர்மன் 82 வச்சிருக்கு. இத்தாலி 74 வச்சிருக்கு. கனடா 62 வச்சிருக்கு. இதான் வந்து டாப் 10 கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டு யாரெல்லாம் வந்து சேட்டலைட்டை விண்வெளியில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பொதுவான சேட்டலைட். இதுல எத்தனை ஸ்பைஸ் சேட்டலைட் எத்தனை எதுக்காக யூஸ் பண்றாங்க நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ரஷ்யா பிரிட்டனுடைய பிளஸ் ஜெர்மனுடைய 2 பேருடைய கண்ணுலையும் விரல விட்டு கிண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது நம்மளுடைய முக்கியமான விஷயம்னா ட்ரம்ப்போடைய ஒரு சர்ச்சை பேச்சு. ஆனால் அவர் அப்படி சொல்லவே இல்லையாமா, அதை பிபிசி வந்து தலைகீழ மாற்றி போட்டாங்க அப்படின்ற மாதிரி விவகாரம் போயிட்டு இருக்கு. ஸோ இது உண்மையும் கூட. அதனால பிபிசியோட சிஇஓவும் ராஜினாமா பண்ணிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். பிபிசியோடைய பெரிய சர்ச்சை என்னன்னு பார்க்கும்போது ஒரு தலைமை அதிகாரி வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. உலகத்தினுடைய நம்பகத்தனமான செய்தி நிறுவனம் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க பிபிசியை. அவங்க நம்பகத்தனமான செய்தி நிறுவனம் கிடையாது. அவங்க வெஸ்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு விதமாக தான் போடுவாங்க. நீங்க பிபிசிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம நாட்டில் எவ்வளோ சிறப்பான விஷயங்கள் இருந்தாலும் அவங்களுடைய நியூஸ்ல அதை காமிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கெட்டது நடந்து போச்சு அப்படின்னா அதை காமிப்பாங்க. அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் ஸ்லம் இருக்கோ அதை தான் காமிப்பாங்க. ஃப்ளைஓவர்ஸாக காமிக்க மாட்டாங்க, டீசென்டான பிளேஸ் தான் காமிக்க மாட்டாங்க. அதாவது இந்தியாவை தரக்குறவா காமிக்கிற ஒரு நியூஸ் சேனல்ல பிபிசி வந்து ஒரு முதலிடம் போயிடும். அவங்க வந்து ஒரு நடுத்தரமான ஒரு சேனல் அவங்களே அவங்கள சொல்லிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ இந்த செய்தி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் பந்தயத்தை வந்து நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் டொனால்டு ட்ரம்ப்பை பற்றின ஒரு ஆவணப்படத்தில் அதாவது டாக்குமெண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சில காட்சிகளை வந்து தவறாக எடிட் பண்ணி இவங்க வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக எழுந்திருக்கு. இந்த விவகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூதாகாரமாக தொடர்ந்து பிபிசியினோட டைரக்டர் ஜெனரல் உட்பட பல உயர்மட்ட அதிகாரிகள் வந்து பதவியை வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. இது உலக ஊடகத்தில் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாகவும் இன்னைக்கு சர்ச்சையாகவும் ஆயிருக்கு. இந்த சர்ச்சைக்குரிய ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிபிசியினோட பிரபலமான ஆவண தொடரான பனோராமா அப்படின்ற கூடிய ஒரு தொடர் தான் இது. இந்த தொடர்ல ஒளிபரப்பான ஒரு எபிசோட்ல தான் அந்த எபிசோட்னுடைய தலைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்னுடைய இரண்டாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது அதனுடைய தலைப்பு. இந்த தலைப்புல வந்த ஒரு எபிசோட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது. முதல்ல இந்த ஆவணப்படம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேர்தலுக்கு சற்று முன்னாடி அதாவது 2024 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சியில என்ன பண்ணாங்க அப்படின்னா 2021 அமெரிக்க கேபிட்டல் கட்டடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலவரம் நடப்பதற்கு முன்னாடி ஒரு கலவரம் நடந்துச்சு. அந்த கலவரம் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்பவும் வந்து ஜனாதிபதியா இருந்தவர் அதாவது பிரசிடென்டா இருந்தவர் தான் டொனால்டு ட்ரம்ப். அவர் ஒரு உரையை ஆற்றிருக்காரு. அதை வந்து இவங்க தவறா திருத்தி வந்து காட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்படுது. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போதுனா இந்த திருட்டு வேலை அப்படின்னு சொல்லப்படுது என்னன்னா மைக்கேல் பிரெஸ்காட் அப்படின்ற ஒரு முன்னாள் பிபிசி ஆலோசகர் தான் வந்து எழுதிய உள்நாட்டு அறிக்கை அதாவது இன்டர்னல் மெமோ மூலம் வந்து இது வெளியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிபிசியோட ஆவண படத்துல காட்டப்பட்ட திருத்தப்பட்ட பகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரம்ப் பேசுனதா காட்டப்பட்ட பகுதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து வன்முறைக்கு அதாவது அந்த ஒரு கட்டடத்துல நடந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல அவர் அந்த வன்முறைக்கு தூண்டுவது போல ஒரு விஷயத்த பேசின மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை திருத்தி அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றது. அந்த திருத்தப்பட்ட வசனம் என்ன அப்படின்னாக்கா நாம் கேபிட்டல் கட்டடத்துக்குள் செல்வோம், நானும் உங்களோட இருப்பேன், நாம் சண்டையிட வேண்டும், நகரத்தை போல நம்ம சண்டையிட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னதா வந்து அதுல திருத்தி அந்த வீடியோவை போட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து ட்ரம்ப் சொன்னது அதாவது கேபினெட்டுக்கு கட்டடத்துல போய் நம்ம இந்த மாதிரி ஒரு சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொன்னதா அவங்க சொன்னாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ட்ரம்ப் தன்னோட உரையின் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கூட்டத்துல பார்த்து இங்க இருக்கிற அனைவரும் வந்து அமைதியாகவும் தேசப்பட்டுடனும் சென்று உங்களது குரல்ல பதிய வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா வாங்க போய் சண்டை போடலாம் கேபினெட்ல போயிட்டு நீங்களும் வாங்க நானும் வரேன் அப்படின்னு அவர் சொல்லல. அமைதியான வழியில நீங்க வந்து உங்களுடைய கோரிக்கையை பதிவு செய்யுங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முக்கியமான பகுதியை வந்து பாத்தீங்கன்னா பிபிசி வந்து முழுசா இவர் சொன்னதை வந்து நீக்கிட்டு வெவ்வேறு விஷயங்களை எடுத்து ஒட்டி ட்ரம்ப் வந்து நம்ம கேபினெட் கட்டத்துக்குள்ள போய் சொல்வோம், போய் அங்க போய் நம்ம சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி வந்து கிரியேட் பண்ணி இவங்க வந்து ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பூதாகாரமா வெடிச்சு ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு சாதாரணமாகவே ஒரு விட மாட்டாரு. இந்த மாதிரி என்ன வந்து நீங்க பிபிசி போன்ற நியூஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி தவறா சித்தரிக்கிறாங்க அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருப்பாரு. அது உண்மை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அந்த நியூஸ் வந்து அதாவது அவரோட சிஇஓ அவங்க எல்லாம் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து பிபிசியில் இன்னைக்கு நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக பார்க்குறோம். அடுத்த உலகத்தில் நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து
ரஷ்யா பக்கம் போவோம், அதுக்கப்புறம் வந்து காசா இஸ்ரேல் பக்கம் போவோம். ஸோ காசா இஸ்ரேல் பக்கம் போய் பார்க்கும்போது இன்னைக்கு என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுலேருந்தே அது போயிட்டு இருக்கு. அதாவது இந்த ரஃபால இருக்கக்கூடிய சுரங்கத்தில் சிக்கி இருக்கிற ஹமாஸோடைய போராளிகள், அதாவது தீவிரவாதிகள், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் அங்கே சிக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சரியான எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மற்றும் சர்வதேச மீடியேட்டர்களுடைய மதிப்புப்படி இஸ்ரேல் கட்டுப்படுத்தும் பகுதியான அந்த ரஃபாவோடைய சுரங்கப்பாதையில் இஸ்ரேல் எந்தெந்த ஏரியாலாம் கட்டுப்படுத்தி இருக்கோ அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதையில் கிட்டத்தட்ட 150லேருந்து 200 ஹமாஸ் டெரரிஸ்ட் வந்து மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இவங்க அங்கே சிக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஹமாஸோட போராளிகள் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் ராணுவத்தோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய பகுதிக்கு கீழே இருக்கிற சுரங்கத்தில் வந்து இருக்கிறாங்க. போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க சுரங்கத்தை விட்டு வெளியே வந்தா இஸ்ரேல் ராணுவம் வந்து கண்ணில் பட்டு அவங்க வந்து சுடப்படுவாங்க அப்படின்றதுனால அவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டனலை விட்டு வெளியே வர முடியாம ஒரு சூழ்நிலைக்கு அவங்க ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நிலைமை இப்போதைக்கு இருதரப்புக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான பிடிவாதமாக தான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் காலம் பார்க்கும்போது தெரியும். இது ஒரு சின்ன டேபிள் காலமே நான் கொடுத்துருக்கேன். ஹமாஸ் போராளிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எப்பவுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சரணடைறதுன்ற பேச்சுக்கே வந்து இங்க இடம் கிடையாது. ஹமாஸோட ஆயுத பிரிவான அல் குசாம் பிரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா நாங்க வந்து இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஆயுதத்தை நாங்கள் கீழே வச்சுட்டு வெளியெல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நாள் அந்த டனலுக்குள்ளே இருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. இஸ்ரேல் என்ன சொல்லுது அப்படின்னா, பாதுகாப்பான வழியெல்லாம் உங்களுக்கு எதுவும் கிடையாது, நீங்க வந்து அண்ணாட்ட போகவே முடியாது, ஒன்னு சரணடைஞ்சு சிறைக்கு போயிடுங்க, இல்லைன்னா செத்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் சைட்ல இருந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இந்த 150லேருந்து 200 ஹமாஸ் உறுப்பினருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பா வெளியேற எந்த ஒரு அனுமதியும் நாங்க வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாகு தெளிவா சொல்லிட்டாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்தியஸ்தர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த டர்க்கி, கட்டாரு, அப்புறம் அமெரிக்கா, இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ரொம்ப தீவிரமா இதை பத்தி அவங்க பேசிட்டு இருக்கிறத அவங்க சொல்றாங்க. எகிப்தோட மத்தியத்தில் ஒருத்தர் வந்து ஒரு யோசனையும் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஹமாஸ் போராளிகள் தங்க ஆயுதங்களை வந்து ஒப்படைச்சிட்டு சுரங்கங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால பாதுகாப்பான வழியை நாங்க உருவாக்குறோம், நீங்க ஆயுதங்களை கீழே போடுங்கன்றாங்க. ஆல்ரெடி அல்கோசாம் பிரிகேட் சொல்லிட்டாங்க எங்களால வந்து ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டு வர முடியாது. ஸோ அது வந்து அங்கேயே நாக் அவுட் ஆயிடுச்சு அந்த ஐடியாவும். அடுத்து அமெரிக்காவுடைய அழுத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, அமெரிக்காவுடனே இந்த பிரச்சனைக்கு உள்ள வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, தயவு செஞ்சு வந்து இஸ்ரேல் வந்து இவங்களெல்லாம் வெளியே விடணும், இல்லைனா வந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து பிரீச் ஆயிடும், பிரச்சனை ஆயிடும், திருப்பி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பீங்க அப்படின்னு வந்துட்டு அமெரிக்கா வந்து தெளிவா சொல்லுது அப்படின்னு சொல்லப்படுது. பாதுகாப்பான வெளியேற்றத்தை வழங்கத்துக்கு இஸ்ரேல் வந்து இப்போ வரைக்கும் ஒத்துக்கல, அமெரிக்கா வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா வந்து அந்த 150லேருந்து 200 பேரோட நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப கவலைக்கிடம் தான். கண்டிப்பா இஸ்ரேல் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க எல்லாரையும் கதையா முடிச்சுட்டு தான் வந்து வெளியே வரும் இஸ்ரேல் அங்கிருந்து. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டனல் எல்லாம் வந்து அவங்க அப்படியே சீல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 4-5 வழிகள் மேல இருந்திருக்கு. அந்த வழிகள்லாம் கான்கிரீட்டை வந்து போட்டு அந்த வழிகளை மூடிட்டாங்க. எத்தனை நாள் அந்த டனலுக்குள்ள அவங்க இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அவங்க உருவாக்கின பாதைகளே அவங்களுக்கு வந்து ஒரு மரண குழியா மாறி போச்சுன்றது தான் வந்து நம்ம இங்க பார்க்கிறோம். ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோவில் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 விஷயங்களை சொல்லியிருக்கேன். இது எல்லாமே இன்னைக்கு நடந்த உலகத்தினுடைய ஜியோ பொலிட்டிக்ஸ்ல டாப் 5 நியூஸஸ். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம நாட்டில் மிகப்பெரிய குண்டுவெடிப்பு வந்து தவிச்சிருக்கோம். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயமா நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றியை நம்ம வந்து இந்த தருணத்தில் சொல்லிக்கணும். ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேட்டிவோட உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த், பாய்.